அச்சச்சோ! அப்ப சமைக்க தெரியாதா? சமைக்க தெரியாதுன்னா ஆம்லேட் போடுவேன், ம். சாம்பார் வைப்பேன். சாம்பார் வைக்க தெரியும். அப்ப அது ஒரு குவாலிஃபிகேஷனே போதுமே! போச்சு. வீட்ல தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி மியூட் போடுறாருன்னு நெனைக்கிறேன் இளங்கோகிருஷ்ணன். எங்க இன்னைக்கு நம்மள ஏதாச்சும் கேட்டுடுவாங்களோன்ட்டு. பாத்தீங்களா? இவரு சும்மாவே மியூட் போடுறாரு. ஒன் பை ஒன்னா சார்ஜ் குறைஞ்சிட்டே வருது. எனக்கு சாம்பார் வைக்க தெரியும். ம். அப்புறம் ஆம்லேட், அப்புறம் ரசம் வைப்பேன், அப்புறம் தோசை ஊற்றுவேன். சூப்பர். அப்ப முடிஞ்சது சோலி. எல்லாமே வந்துருச்சு. மீன் குழம்பு கொஞ்சம் வைக்க தெரியும். போது லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. இல்லை, தெரிஞ்சதை சொல்கிறேன். ம். அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியும். சூப்பர். இதுவே போதுமே. பேசிக் வந்துருச்சு எல்லாமே. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சமையல் கட்டிப்பீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓரளவு இதெல்லாம் தெரியும். நான் தனியாக இருக்கிறப்ப சமைச்சு சாப்பிட்ருக்கேன். கண்டிப்பா. என்ன பாடல் என் பாடல் பாடினார் சிஸ்டர்? திரும்ப பாடுங்கள். எனக்கு ஞாபகம் இல்லையே. எஃப்ரா சொல்லுங்க அது என்ன பாட்டுன்ட்டு. ப்ரோ இப்போ இருக்கிற பொண்ணுங்க கிட்ட சாம்பாருக்கு பருப்பு போடணுமான்னு கேளுங்க. ஆமா. ஐயோ நம்ம வேற ஏதாவது சொல்ல போய் சோசியல் மீடியா வம்பாயிடும். ஆனா ஜென்ரலா வந்து கடலைப்பருப்புக்கு ஒரு நிமிஷம் மிஸ்டர் கடந்து போகலாம். வெயிட் வெயிட்யா. அதாவது ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்கிறோம்னா தனிப்பட்ட கருத்து, அது யாரையும் வந்து பாதிக்கக்கூடாது. அவ்வளோதான். இது வந்து சாதாரண ஒரு ஒரு உரையாடல் தான். அது உண்மைதான் அவர் சொல்கிறது. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் கடலைப்பருப்பு எது தெரியாது. துவரம்பருப்பு அது எதுன்னு வந்து ஒரு தெரியல. அவ்வளோதான். அது வந்து இப்போ எல்லாரும் மேக்ஸிமம் வந்து ஆன்லைன்லேயே வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க, சாப்பிட்றாங்க. அதான் சொல்கிறாரு. அது உண்மைதான். எல்லாரும் இப்போ நானே தான் சொல்கிறேன். இதில் ஒன்றும் கிடையாது. ஒரு கருத்து என்கிறது ஒருத்தர் இப்போ நீங்கள் மேலே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நான் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. தவறான ஒன் டு வார்த்தைகள் ஒன் இருக்கக்கூடாது. பேசக்கூடாது. அவ்வளோதான். நான் பேசக்கூடாது. அவ்வளோதான். ம். அவ்வளோதான். அது சில கோபங்கள் வரும். அவ்வளோதான். இப்போ நானே உங்கள் லைவில் வந்து ஒரு 2 3 4 மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசிட்டு போது நான் இறங்கினா போயிருக்கேன். அது கோபத்தின் வெளிப்பாடு. ஏன்னா அதுக்கப்புறம் பேசினா உங்களுக்கு எனக்கும் அது ஒரு கான்ட்ரவர்சி. அடுத்த நாள் வந்துட்டேன் உங்கள்கிட்ட. ஆமா. அவ்வளோதான் தவிர நிறைய வேற பேர் அந்த வந்து மாதிரி. அது மாதிரி தான் தவிர வேற வந்து ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அது வந்து அது யாரையும் பாதிக்கக்கூடாது. கண்டிப்பா. பேசுங்க மேடம். ப்ரோ இப்போ இருக்கிற அது படிச்சுட்டேன். அக்கா சொல்லியிருக்காங்க அது போதும் தம்பி, மெயின்டைன் பண்ணிக்கலாம். வர மருமகள் கொடுத்து வச்ச மகராசி தம்பி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அக்கா எவ்வளோ அழகா மீன் குழம்பு வந்துச்சு பார்த்தீங்களா நம்ம லிஸ்ட்டு. அது போதும் விடுங்க. 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். கல்யாணம் மட்டும் ஆகட்டும். இளங்கோ கிருஷ்ணன் வந்து மீன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிடலாம். 1000 நிலவேவா கரெக்ட். ரேவதி சிஸ்டர் அந்த பாடல் தான். பாவம் இன்னைக்கா நேத்து மொத்தம் ஒரு 3 4 வாட்டி பாடியாச்சு. கேட்டு பாருங்க சிஸ்டர், இதுல இருக்கு. கேட்டுட்டு அப்படியே அந்த ஹைப் பட்டன் கொடுங்க தயவு செஞ்சு எல்லாருமே. கரும்பு போகலாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு லெவலுக்கு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா நிச்சயமா இந்த லைவ் போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைலைட் போஸ்ட் பண்ணுவோம். ஹைலைட் வந்து வீடியோஸில் தான் இருக்கும், ஷார்ட்ஸில் இருக்காது, லைவ்லையும் இருக்காது. ஸோ வீடியோஸில் போயிட்டு ஹைலைட் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு கீழே அந்த ஹைட் பட்டன் இருக்கும். அந்த 3 டாட்டை தொட்டிங்கன்னா ஹைலைட் வரும். கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும் போது கொடுங்க. ஆமாம் இந்த பாடல் தான். ஓகேங்க 9:30 ஆயிடுச்சு. ஏசாஸ் ஒரு பாட்டு பாடிக்கிறேன். பாடுங்க. இந்த பாட்டு நான் பாடியிருக்கேன். இது வந்து இந்த பாட்டு வந்து எஃப்ரதற்காக நான்